ஆமாச்சு. ஆமாச்சு. பிரியா இது வாயம் கொஞ்சம். என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கிய நீ காலையிலேயே? நான் வேலைக்கு போகணும், உன் கூட இருந்து விளையாட முடியுமா? ம்? வீட்டுல இருக்கும் போதெல்லாம் உன் கூட விளையாடல, இங்க இருந்துகிட்டு நான் என் பையன் கூட விளையாடுறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, ஒருத்தி அங்க கரண்டி எடுத்துட்டு வருவா, 2 பேர் மண்டையிலையும் டம்மு டம்முன்னு போடுறதுக்கு. உன் கூட சேர்ந்ததுக்கு எனக்கும் அடி உள்ளோம். உன்னையாச்சும் பரவாயில்ல, சின்ன பையன்னு விட்டுருவான், என்ன ஓட ஓட விட்டு அடிப்பான். வேண்டமே வேண்டாம்பா சாமி, அப்ப சாந்து வந்து விளையாடுறேன் உங்க கூட, சரியா? சத்தம் கட்டாம அமைதியா இருக்கணும். ஆவா என்ன சொல்றீங்க? அப்ப வேலைக்கு போக வேண்டாமா? உங்க கூடவே இருக்கவா? எனக்கும் அப்படித்தான் ஆசையா இருக்கு. ஆனா உங்க அம்மா என்ன ஓட ஓட விட்டு அடிப்பா. என்னங்க அவனை எதுக்கு காலையிலே வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? வேலை இல்லையா? இன்னைக்கு வேலைக்கு கிளம்பணும்ல, கிளம்புங்க. நேரம் ஆச்சு பாருங்க. விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நேரம் என்ன ஆகுது? நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க அவன் கூட உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? யாரு? நானு விளையாண்டேன். எடி அவன் தான் காலை வச்சு ஊந்து ஊந்து வந்துகிட்டு இருக்கான். நான் அந்த சைடு போறேன், அந்த சைடு பாக்குறான், இந்த சைடு போறேன், இந்த சைடு பாக்குறான். இப்பவுமே தெரியுதுடி அவனுக்கு என்ன பத்தி எல்லாமே. ஒருவேளை அப்பா வேலைக்கு போறது பிடிக்கலன்னு நினைக்கிறான் அவனுக்கு. எதை? அப்படிதான் அவன் சொல்றான்னு நினைக்கிறேன். என்ன எங்கேயும் போக விட மாட்டேங்கிறான். இங்க பாரு, அவன் கூட விளையாடுற இப்ப பாரு. ஆமாச்சு. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவளை கூப்பிட்டு இங்க பாரு அங்க பாருன்னு சொல்லி உங்களை இன்னைக்கு சும்மா விடுற மாதிரி இல்ல. இங்க பாருங்க, மண்டை உடச்சிடும் பாத்துக்கோங்க. கஷ்டப்பட்டு வேலைக்கு அரேஞ்ச் பண்ணா அவன் என்ன வேலைக்கு விட மாட்டேங்கிறான்னு சொல்லி நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? போங்க. அவன் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னானா? நல்லா சொல்லுவான் அவன். அவன் மண்டையில ஒரு 4 விழும், உங்களுக்கு ஒரு 8 விழும். சத்தியமா அவன் இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சுக்கிட்டு தாண்டி இருந்தான். உன்னை பார்த்த உடனேதான் அவன் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்படி மூஞ்ச காமிச்சா எப்படி அவன் சந்தோஷமா சிரிப்பான்? கொஞ்சமாச்சும் நார்மலா ஃபேஸ் வைடி. பாவம் என் பிள்ளை எப்படிதான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. என்னால 10 நிமிஷம் கூட பார்க்க முடியல. போதும் போதும், நொண்டி சாக்கு சொன்னதெல்லாம். ஆல்ரெடி நேரமாச்சு. இப்ப கிளம்புறீங்களா இல்ல 2 வாங்குறீங்களா? வேண்டாமா தாயே, இதோ கிளம்பிட்டேன். அவன் பாரு அந்த எட்ஜ்ல போட்டது உருண்டு 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 இங்க வரைக்கும் வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு முதல்ல மிரட்டு கொடு, அதுக்கப்புறம் என்ன மிரட்டலாம். ஆமா, அவனை மிரட்டினா அப்படியே அழுதுருவான். எடி அவனுக்கு தெரியுது எல்லாமே. மிரட்டுறது, சிரிக்கிறது, பயமுறுத்துறது எல்லாமே தெரியுது. அப்ப குழந்தைகிட்ட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? வேற வேலை எனக்கு. பின்ன அவன் கிட்ட விளையாடுனா வேற எப்படி விளையாட முடியும்? கொஞ்ச நேரம் சிரிக்க வைப்பேன், கொஞ்ச நேரம் அழ வைப்பேன், கொஞ்ச நேரம் பயமுறுத்துவேனா அப்படி தூங்கிடுவான். அட பாவி, குழந்தை பயமுறுத்தியே தூங்க வச்சுக்கிட்டு இருக்க நீ தன்னால? பின்ன அப்படிதான் தூங்க வைக்க முடியும். நான் வேணா ஒரு ட்ரையல் கொடுப்பா. இப்ப பாரு அவனை மிரட்ட எப்படி பயப்படுவான் மட்டும் பாரு. டேய் அப்படி பிச்சவன் பிச்சவன் சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? சின்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அடி 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 போடு உனக்கு, அடி 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 போடு உனக்கு. என் செல்லமே, அபுச்சி குட்டி, அபுச்சம்மா, என் தங்கமே. அப்ப சும்மா சொன்னி, அப்ப சும்மா கண்ணி மிரட்டினேன். இவன் தொங்கத்தை யார் மிரட்டினா? பிரியா மிரட்டினாலோ? அவளை அடிச்சிருவோமா நம்ம? வீட்டை விட்டு விரட்டிடுவோமா நம்ம? விரட்டி விட்டுருமா? விரட்டி விட்டுட்டீங்கன்னா சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும் 2 பேரும், அப்பாவும் அவனும். அவ கிடக்கா. என்னடி தங்கம், அப்ப சும்மா மிரட்டினேன்டி. இது என் ஐய குட்டி, இது என் கண்ணு குட்டி. அப்ப சும்மா சொன்னேன். நீங்க அப்பா செல்லமா? நீங்க யார் செல்லம்? அப்பதானே பிடிக்கும் உங்களுக்கு. அப்பா சொல்லணும்னு ஃபர்ஸ்ட் வாட்டி அப்பா அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? அப்பா அப்பா அப்படி சொல்லணும்மா. அப்பா சொல்லுங்க, அப்பா சொல்லுடி. ஆறுபட்டினி தங்க குட்டினி. போதும் போதும், ரொம்ப கொஞ்சம் நடக்குது. அவன் சும்மாவே நடிப்பான் தொட்டதுக்கலாம். நீங்க வேற கொஞ்சம் கோவமா திட்டிட்டீங்களா, அவன் இன்னும் சேர்ந்து நடிப்பான். டேய் குட்டா, இப்படி எல்லாம் திட்டினீங்களா நீங்க அவனை? அதான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். தெரியுதா உங்களுக்கு? இப்படி எல்லாம் நான் அப்ப திட்டிச்சுமா, நீ ஒரு 4 அடி போடுன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். 4 அடி வேணுமா உங்களுக்கு? நீ பாத்துக்கிட்டே இரு. இப்ப வேணா உன் கூட ஒட்டுவான், வளர்ந்ததுக்கு அப்புறம் என் கூட தான் வருவான். என்னடி தங்கம், நீங்க அப்பா செல்லும் தானே? இது யார் குட்டி?
முபீன்னு சொல்லி வச்சிருக்குல்ல, அப்பா பேர் வச்சிருக்கு பேரு. அப்ப அப்பா கூட தான் சேருவான். என் தங்கம் இது, என் புஜ்ஜிலி. என் புஜ்ஜு குட்டியை விட்டு என்னால வேலைக்கு போகவே முடியல. என் புஜ்ஜு குட்டியை கூட்டிட்டு போயிருவா. வரீங்களா அப்பா கூட? அப்படியே அழுக்கா தூக்கிட்டு போயிருவா. அப்புறம் சரி பெரியவனா ஆயிட்டான்னு வச்சுக்கேன், வண்டியில கூட்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அப்பா வீட்டு இறங்கவே மாட்டான், அப்பா கூடயே தான் இருப்பான். இப்படி நல்ல கதையை பேசிக்கிட்டு அப்பாவும் பையனும் நேரத்தை கட்டாம சீக்கிரமா கிளம்புங்க. அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கு. அவன் பெரியவனா வளர்ந்து உங்க வண்டியில உட்காந்து உங்களை புடிச்சுக்கிட்டு வர்றதுக்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. நீங்க கிளம்புங்க. உங்க அம்மா நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுக்கு சதி பண்றாடா. நீ என் கூட சேர்ற பத்தியா, அதான் அவளுக்கு பொறாமையா இருக்கு. அப்ப ஈவினிங் வந்து உங்களை வெளியே கூட்டிட்டு வரேன், அவளை கழட்டி விட்டுட்டு போயிருவோம், சரியா? ரொம்ப கொஞ்சல்சா இருக்கே, பார்க்க முடியல. ஆமா, ஏன் பையன் நான் கொஞ்சுறேன், உனக்கு என்ன? பொண்ணுதான் வேணும்னு சொன்னீங்க, இப்ப இதுக்கு அவனை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? இது எந்த ஒரு நியாயம்டி? ஆசை இருக்கதான் செய்யும், பொண்ணு வேணும் பையன் வேணும்னு சொல்லி. அதுக்காண்டி எனக்கு பிறந்த குழந்தைய நான் தூக்க கூடாதுன்னு இருக்குமா? நல்ல கதையா தாண்டி இருக்கு, நல்ல கதையா தான் இருக்கு. போ, ஏதோ அடுப்பங்கரையில கருகுது பாரு. எனக்கு தெரியும். ஆமா, இனிமே வருவீங்கல்ல, செல்லம் வெள்ளம்னு மூஞ்சில குடுத்து விடுறேன், வாங்க. நான் அவன் கூட வரப்போறேன். அப்பா டோர்கான்ல என் தங்கம் அப்ப திட்டிட்டு சொல்லி இன்னும் அழுதுன்னு காமே. என் தங்க பத்தி அடைச்சி அடைச்சி சிரிங்கடி, அடைச்சி சிரிங்கடி. எல்லாம் உன் அம்மாதான் காரணம். அழகா பிள்ளைக்கு விளையாட்டு கட்டி சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன், எங்க மிரட்டுங்கன்னு சொல்லி மிரட்ட சொல்லி அழ வச்சுட்டான். படி மூஞ்ச பாரு. ஒருத்தர் என்கிட்ட வாங்க போறாரு, நல்லா தெரிஞ்சுட்டு குரண்டி பழுக்க வச்சு அப்படியே இழுக்க போறேன். என் பையன் வந்து உன்னை அடிப்பான். நல்ல கதையா இருக்கே, புது பசமெல்லாம் இருக்கு. அப்பா பசம் இது. ஏன் ஏன் இருக்க கூடாதா? என் தங்கத்தை பாரு, என்ன மாதிரியே இருக்கா என் தங்கம். முடி என்ன மாதிரி இருக்கு, மூக்கு என்ன மாதிரி இருக்கு, கண்ணு என்ன மாதிரி இருக்கு, குட்டி குட்டி கை என்ன மாதிரி இருக்கு, எல்லாமே என்ன மாதிரிதான் இருக்கு. அப்ப இது ஏன் தங்கம் தான் என்னவா அடைச்சு. உன் முட்டைக்கண்ணை வச்சு நல்லா பாருங்க, எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு. அட போடி, உனக்கு வேற வேலை இல்ல. நம்ம 2 பேரும் அங்க போவோம். என்னம்மா இங்க இருந்தான்னு வச்சுக்கோ, உங்க அம்மா நொய்யு நொய்னு பேசிக்கிட்டே இருப்பா. வா நம்ம வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் நின்னுட்டு வருவோம். என்ன நேரம் ஆச்சுங்க வேலைக்கு? வேலைக்கு போற ஐடியா இல்லையா? என் பிள்ளைய விட வேலை முக்கியமா? வேலைக்கு போவேன். என் பிள்ளை போய் எப்படியோ அழுகுதுன்னு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இப்படி 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 பண்ணிட்டு வந்தேன்னா அவன் ஜாலி ஆயிருவான். வெளியே கூட்டிட்டு போயிட்டு இப்படி 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 பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேரமா தான் ஆகும். அவன் ஜாலியெல்லாம் ஆக மாட்டான். அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு லேட்டா போவீங்க, நீங்க தான் வாங்கி கட்டிப்பீங்க. அவனுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் இன்னொரு 1/2 மணி நேரம் அழுதுகிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் தூங்கிடுவான். நீங்க தான் போய் வாங்கி கட்டிக்கணும். போங்க போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிட்டு எடுத்து வைக்கிறேன். அது ஒண்ணு இல்லடா, உங்க அம்மாக்கு பொறாம. நான் உன் கூட சேர்ந்துட்டேன் பத்தியா? இல்ல இல்ல இல்ல, நீ என் கூட சேர்ந்துட்ட பத்தியா, அதனால உன் அம்மாக்கு லைட்டா பொறாம. அவளை கழட்டி விட்டுட்டு எங்க நம்ம 2 பேரும் ஜோடி சேர்ந்துருவோமான்னு சொல்லிட்டு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம், சரியா? அப்பாக்கு 2 நாள் லீவ் கிடைக்கும், 2 நாள் நீயும் நானும் மட்டும் வெளியே போவோம். வேண்டாம், என்ன வெறுப்பேத்தணும்னு பண்ணாதீங்க, மண்டையில அடி வாங்குவீங்க சொல்லிட்டேன். போலாமா போ, நீ போயிட்டு சாப்பாடு எடுத்து வை, நான் அதுக்குள்ள வந்துருவேன். வரா மாதிரி தெரியல, அவன் கூட உட்காந்துக்கிட்டு இருங்க, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கூப்பிடுவேன். வரல தானே இருக்கு மண்டை வீங்கிறது. என்னவா என் தங்க அழுகாதீங்க, அடச்சியா நீங்க அப்பு திட்டுறோமா? அப்பு திட்டுனதுக்கும் இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்கீங்க. இனிமே அப்ப திட்ட மாட்டேன், என் தங்கத்தை திட்டவே மாட்டேன்டி. அப்ப இப்படி எல்லாம் சொல்லி திட்டுச்சொடி உன்ன தெரியாம திட்டுட்டேன்டி, அழுகாதடி என் தங்கமே. இது என்ன வண்டி ஓட்டி அழுதுகிட்டே வண்டி ஓட்டுறீங்க? வண்டி எங்க போதான்? இது என்ன இது? இது என்னது சேட்டை இது? குட்டி சேட்டை இது, அழுவணி இந்த அங்குனி இது. சரி அழுவ கூடாது, சரியா? அப்ப குளிச்சுட்டு அப்ப வர்றதுக்குள்ள தங்க பிள்ளை அமைதி சமத்தா இருக்கணும், சரியாம்மா? இப்ப நீ அழுதுகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கும் சேர்த்து அப்பதான் வாங்கி கட்டிப்பேன். என் தங்க அழுக கூடாது. அப்போ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அழுகு வந்துட்டோமா என் குழந்தைக்கு? அப்படியோ திட்டுனா? அச்சோ, அப்ப திட்டுனது அப்படி இல்லாம உனக்கு கோவம் வந்துச்சு. சரிம்மா சரிம்மா, இனிமே திட்ட மாட்டேன், சரியா? சரி 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 சரி. என் கோவக்கோர குழந்தை. அம்மா சொல்லுங்க சார். ஷாலினி, சார் எல்லாம் கூப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படியே பேர் சொல்லி கூப்பிட சங்கடமா இருக்குன்னா சீனியர்னு கூப்பிடுங்க. 2 இயர்ஸ் தானே உங்களை விட நான் சீனியர், எந்த பிரச்சனையும் இல்ல, சரிங்களா? ரெபேக்காவே என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நீங்க ஏன் இவ்வளவு இதுவா இருக்கீங்க? பேர் சொல்லி கூப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் ஒரே ஹாஸ்பிட்டல் தானே ஒர்க் பண்றோம், சார்ல கூப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. சீனியர்னு கூப்பிடுங்க உங்களுக்கு தயக்கமா இருந்துச்சுன்னா. ஓகே, இந்த
டாக்குமெண்ட்ல இருக்க லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஆதி சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே, ஆதி சார் இன்னைக்கு ரவுண்ட்ஸ் வருவாங்க. அவர் கூட நீங்க போங்க. ஓகே, இன்னைக்கு ரீனா ஆப்சென்ட், அதனால நீங்க பாத்துக்கோங்க. ஆனா ஆதி இன்னைக்கு வரமாட்டானே. ஷாலினி, அது அது சாரி சார். ஆதி சார் இன்னைக்கு வரமாட்டாரு. அவரு கொஞ்சம் வெளியே வேலையா இருக்குன்னு சொல்லி ஐ மீன் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதனாலதான் சொல்றேன், அவர் வரமாட்டார்ல. நீங்க தப்பா ஷெட்யூல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரேஷ்மா மேம் தான் ரவுண்ட்ஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு சீனியர்னு சொல்லி. சீனியர் இதை கூட கலெக்ட் பண்ணாம வேற என்ன எனக்கு வேலை சொல்லுங்க? அதெல்லாம் காலையில் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஆதி சார் மெயிலும் பண்ணியாச்சு. நீங்க அபிஷியல் மெயில் எதுவுமே பார்க்க மாட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து வந்த உடனே ஒரு மெயில் இருக்கும் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு, எல்லாருமே அதுல கான்டாக்ட் பண்ணிருவாங்க. ஓகே, நீங்க அந்த மெயில் ஆக்டிவேட்ல தான் இருக்கும் எனி டைம். அந்த மெயில் ஐடி அட்ரஸ் வாங்கிக்கோங்க அட்மிட் கிட்ட இருந்து. ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட்னா அதுல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் இன்னைக்கு கண்டிப்பா வருவாரு. சார் தான் ரவுண்ட்ஸ் எல்லாமே பாக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரகு சார் தான் வரமாட்டாரு இன்னைக்கு. பட் ஆனா அவர் தான் சொன்னாரு, அதனாலதான் சொன்னேன். எனக்கு புரியுது, உங்க ஹஸ்பண்ட் தான், இல்லைன்னு சொல்லல. என்ன சார்னு கூப்பிடணும்னு தெரிஞ்சவங்களுக்கு அவரை சார்னு கூப்பிடணும்னு தோணலையா? சார்னு தானே, ஆதி சார தானே. சார்னு கூப்பிடுறேன். இனிமே சார்னே கூப்பிடுறேன். ஓகே, இது சார் வந்தோடனே கொடுத்துருங்க. ராகுல், சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க? சார் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க மார்னிங் மெயில்ல சப்மிட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு ரீனா இன்னைக்கு ஆப்சன்ட் சார், அதான் ஷாலினி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நீங்க கேட்டிருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதுல இருக்கு சார். அப்புறம் பேஷண்ட் கூட எனக்கு ரவுண்ட்ஸ் போக ரீனா வரமாட்டாங்க. நீங்க ஷாலினி கூப்பிட்டுக்கோங்க சார். ஓகே. ஓ, ஆர்டர் போடுறீங்களா? சார் அது சாரி சார், அது ஷாலினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. நான் அப்போ கிளம்புறேன் சார், ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. ஓகே, பை. ஓகே சார், இது சார் டேபிள்ல வச்சிருங்க. ஓகே, சார் டேபிள்ல வச்சிருங்க ஷாலினி. என்னாச்சு? இல்ல, ஆதி சாரு அதான் இருக்கார்ல, அவர் கையிலே கொடுத்தா எடுத்துட்டு போறாரு. இத நம்ம எடுத்துட்டு போய் வைக்கணுமோ? ஷாலினி, தப்பா எடுத்துக்காதீங்க, மறுபடியும் சொல்றேன். என்ன சார்னு கூப்பிடணும்னு தோணும் உங்களுக்கு. அவர் இந்த ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் த சிஇஓ, ஒன் ஆஃப் த சீனியர் டாக்டர். என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ நீங்க சார்னு கூப்பிடுறீங்க கூப்பிடல, உங்க பர்சனலை தாண்டி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணிதான் ஆகணும். அஸ் ஏ ஜூனியரா சீனியர் சொல்றதை செஞ்சுதான் ஆகணும். சீனியருக்கு ரெஸ்பெக்ட் தந்துதான் ஆகணும். சாரி சார், டேபிள் எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணிடுறேன். ஓகே, நான் கிளம்புறேன் சார். ஓகே ராகுல், பை. தேங்க்யூ சார். ஓய் பொண்டாட்டி. சார், நீங்க இங்க எனக்கு சாரு. இங்க ஒண்ணு எனக்கு யாரும் ஹஸ்பண்ட்லாம் இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓவரா பேசாதீங்க என்கிட்ட. ஆமா, நான் இங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற சாதாரண ஸ்டாஃப் தான். ஏன் இவ்ளோ கோவம் என் பொண்டாட்டிக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப கோவமெல்லாம் இருக்கு என் தங்க குட்டிக்கு. கோவம் இருக்காது பின்ன. சாரி சார், எனக்கெல்லாம் யார் மேலயும் கோவம் இல்ல. இங்க பாருங்க சார், இந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ராகுல் சார் சொன்னாரு. அதனால இத உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ஹலோ, இங்க இந்த வழியில காரிடார்ல இதை வச்சுதான் முக்கியமான ஃபைல் எல்லாம் என்கிட்ட தருவீங்க, அப்படிதானே? அப்ப என்ன சார் பண்ணணும்? நான் என்ன சொல்லி தரட்டா? ஹலோ, ஹாஸ்பிட்டல் தெரியாதத கத்து தரணும்ல, அதான். நீ ஒண்ணு எனக்கு கத்து தர வேண்டாம், கையெடு. அட, இது கூட நல்லா இருக்கே. ஆதி சார், மரியாதையா கையெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சில்லான்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன நடக்கும்னு தெரியாது சொல்லிட்டேன். நீ தானே டார்லிங் தெரியாதுன்னு சொன்ன, அதுதான் சொல்லி தரேன். கத்து தட நாரடி. கத்துக்க ஏன் டார்லிங் இவ்ளோ தயக்கம் உனக்கு? மாமா கத்து தர பக்குவமா, எல்லாத்தையும் பொறுமையா. நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? என் செல்லல, என் புஜ்ஜில இதுக்கு மேல எப்படி பொறுமையா சொல்லி தர முடியும்? வெக்கமா இல்ல உனக்கு? ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நடந்துக்கிற, உன் ஹாஸ்பிட்டல் பேர் தான் கேடும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பாத்துக்கோ. ஆமா, ரொம்ப பண்ணாத, கையிடுறா. ஓய், யாரடாங்கற? ஒண்ணுதான். ஏன் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுன்னா சொல்லு, சொல்லல. அப்புறம் இவ்வளவு நேரம் யாரோ கோவமா பேசின மாதிரி இருந்துச்சு. இப்பவும் நான் கோவமா தான் இருக்கேன். ஏன் இந்த சொந்த கோழிக்கு, என் புஜ்ஜி கோழிக்கு ஏன் கோவம்? பின்ன காலையில என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்ன? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வரவே முடியாது, என் செல்லல என் புஜ்ஜிலன்னு கால்ல விழுந்து அப்படியே கெஞ்சி அனுப்பி விட்டா, இப்ப மட்டும் பின்னாடியே வந்து நின்னுட்டு இருக்க. நான் இங்க வந்து பார்த்தா இங்க வேலை செய்யற எவனோ ஒருத்தனுக்கே தெரியுது நீ ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன்னு சொல்லி. உன் கூடவே இருக்க கட்டின பொண்டாட்டி எனக்கு தெரிய மாட்டேங்குதுல நீ என்ன பண்ற என்ன பண்ண மாட்டேங்கிறன்னு. போ, உன் மேல கோவம்.
என் செல்லல கோவப்படாதடி. மெயில் போட்டது என்னமோ உண்மைதான். உன்கிட்ட சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வராம தான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, என் பொண்டாட்டிய பார்க்காம என்னால இருக்கவே முடியலையே. மனசை தொட்டு பாரு, அப்படியே லேப்டாப் லேப்டாப்னு அடிக்குது. அதான் கால் ரெண்டும் நிக்கவே மாட்டேங்குது வீட்டுல. தானா வண்டியில ஏறி உட்காந்து பறந்து வந்துட்டு. ஏது வண்டி பறந்து வந்துட்டு இத நான் நம்பணும் அப்படிதானே? உருட்டுடா, அதுக்குன்னு ஏக்கர் கணக்கெல்லாம் உருட்டாத. சரி, சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்க, என்ன ஸ்பெஷல்? மண்ணாங்கட்டி கையடா பொறுக்கி. ஏன் கை வைக்க கூடாதா? இடம் தப்புங்கிறேன், கையடா. இல்லையா, கரெக்டா தான் வச்சிருக்கேன். ஐயோ ராக்கு மவனே, நான் எப்படி மாட்டி வரேன்னு மட்டும் பாடுறா. ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்படி கை போட்டு தின்னுட்டு இருக்கீங்களே, ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போகாதா சார்? ஹாஸ்பிட்டல் அப்போ உங்களுக்கு முக்கியமா இல்லையா சார்? ஹாஸ்பிட்டல் கிடைக்க ஹாஸ்பிட்டலா முக்கியம்? என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம். என் தங்கம், என் புஜ்ஜி. டேய் சிரிச்சன்னு வச்சுக்கோ, வாய உடைச்சிருவேன். அமைதியறி. மச்சான், அது வந்து என்னன்னா, இல்ல என்ன நடக்குது புரியல எனக்கு. ஹாஸ்பிட்டல் தான் நடத்துறனா இல்ல வேற ஏதாச்சும் நடத்துறனான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இதுதான் ஹாஸ்பிட்டல் பாத்துக்கிற லட்சணமா சார் நீங்க? என்ன சார் பண்றீங்க, தெரிஞ்சுக்கலாமா கொஞ்சம்? மவன அரைஞ்சன்னு வச்சுக்கோ, பல்லு ரெண்டும் கொட்டிரும். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? அது மச்சான், அது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த மச்சான். ஜூனியருக்கு சீனியர் தானே சொல்லி தரணும். நம்ம இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? ஜூனியருக்கு சொல்லி தரணும்ல, அதுதான் மச்சான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது வந்து என்னன்னா தெளிவா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அங்க பாரு, கையில கூட டாக்குமெண்ட் வச்சிருக்கா. கேஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் மச்சான், கேஸ் பத்தி. ஓ, கேஸ் பத்தி. கேஸு என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதாடா உனக்கு? அது என் வாயில எப்படி மச்சான் சொல்லுவேன்? எது? அது மச்சான் பார்த்தாலும் தெரியாது, கொஞ்ச நாள் பழகுனா கண்டுபிடிச்சிருவாங்க. அது சொல்ல வந்தேன். மவன பள்ளி உடைச்சிருவேன். நீ எதுக்கு இழிச்சுக்கிட்டு இருக்க இப்போ? சார், எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு சார், சொல்லிட்டாங்க சார். சார் 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 சார். எது சாரா? ஆமா ரகு சார், நான் கூட வேற சாரன்னா கூப்பிடணுமா? அது கூட பரவாயில்ல, ஜூனியர் பொண்ணுக்கு எப்படி எல்லாம் சொல்லி தராரு தெரியுமா? நீங்க பாத்துருக்கணுமே அந்த அழக. கிட்ட வந்து பக்கத்துல நின்னு கைய போட்டு. போதும் நீ போதும். உன் பங்குக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீ எல்லாத்தையும் பண்ணியாச்சு, போதும். இன்னும் குழி தோண்டி புதைச்சிடாத. ஏற்கனவே அவன் கொலவெறியில தான் வந்திருக்கான். கூட கொஞ்சம் கிருஷ்ணாயில சேர்த்து பெட்ரோலை சேர்த்து டீசலை சேர்த்து ஊத்தி மொத்தமா க்ளோஸ் பண்ணிடாத. போயிட்டு வேற வேலை இருந்தா பாரு, போ, தயவு செஞ்சு போ. இல்ல சார், இன்னைக்கு டியூட்டி உங்க கூட தான். போய் டியூட்டி பார்க்கலாம், டியூட்டி மரியாதை பேர் சொல்லிட்டேன். இல்ல, அதே டியூட்டி. போயிருடி. ஓய் மச்சான், அது எப்படி 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 ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டாலும் பரவாயில்ல. ஐயோ ரகு, தப்பா சொல்ற. இரு, நான் சொல்றேன். வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடி? இல்ல, நீ பேசும்போது ரகு பாதியில தான் வந்தான், அதனால அவனுக்கு தெரியாதுல்ல என்ன நடந்துச்சுன்னு. நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். வெக்கமாவே இல்லையாடி உனக்கு? அப்ப அவன் வந்தது தெரியும் அப்படிதானே? தெரியுமே. அப்ப ஏன்டி வாய முடிக்கிட்டு இருந்த, சொல்லவே இல்ல? சொன்னா நீ எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் விட மாட்டல்ல. இப்ப வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கே, இது நடந்திருக்காதுல்ல. இது என்ன ஏமாத்தன பத்தியா? அதுக்கு நான் எங்கடி உன்னை ஏமாத்தினேன்? காலையில என்ன கூட்டிட்டு போய் விடுறான்னு சொன்னல, முடியாதுன்னு சொல்லி என்ன அனுப்புனாடா தனியா, அதுக்கு பொழி வாங்குறது. வீட்டுக்கு போனோன்னு உனக்கு இருக்குடி மவல. இன்னைக்கு நைட் எப்படி தூங்குறேன்னு பாக்குறேன். ஹலோ, உன்னையே ரூம்குள்ள விட மாட்டேன், வெளியே தள்ளி கதவை சத்திடுவேன். போடா. போடாவா? ஆமாடா, என்னடா பண்ணுவ? போடா. அடியே, வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. மொத்தமா சேர்த்து அடக்குறேன் இரு. அங்க ஒரு தர்க்கான் பாரு, முதல்ல அவனை சமாளி, அதுக்கப்புறமா என்ன சமாளிக்கலாம். போற பொக்குல கோத்து விட்டா போற மூஞ்சலி, வர இரு. சார் மச்சான், தூ வெக்கமா இல்ல உனக்கு? அதுவும் காரிடர்ல நின்னுகிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. ஷிஃப்ட் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. ஷிஃப்ட் ஓபி பேஷண்ட் வர 9 o'clock மேலதான் ஆகும். சும்மா ஒரு கான்வர்சேஷன் விளையாட்டுக்கு. இது
ஹாஸ்பிட்டல்ல வந்து வெக்க கட்டவனே ஒரு ஃப்ரெண்டு காலையில போன் பண்ணி அவ்வளவு புலம்புனானே. ஐயோ பாவம் அவனுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சமாச்சும் தோணுதாடா உனக்கு? அது எப்படிடா வெக்கமே இல்லாம இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ? டேய் 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 உன்னை விட நான் கம்மியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, உன்ன மாதிரிலாம் நான் பண்ணிக்கிட்டு இல்ல மச்சான். நான் கொஞ்சம் கம்மியா தான் பண்றேன். நானாச்சும் பரவாயில்ல, பக்கத்துல நின்னு கை போட்டு பேசுறேன், அவ்வளவுதான். நீ என்னென்ன பண்ண, எப்படி இப்படி பண்ணன்னு எனக்கு எல்லாம் தெரியும். வாய மூடு சரியா? டே 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 டேய் பேச்ச மாத்தினா கொன்னுருவேன். அது எப்படி? ஹாஸ்பிட்டல் பேரு கெட்டாலும் பரவாயில்ல, நீ தான் எனக்கு முக்கியம்டி பொண்டாட்டி, அப்படிதானே? மாவன இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில வெளுக்கிற வெளுல செத்தடா நீ. டேய் சும்மா தானே பேசிக்கிட்டு இருந்தேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு 5 நிமிஷம் கட்டின பொண்டாட்டிக்கிட்டு பேச விட மாட்டானுங்களே. வேலை இருக்கு, வா வேலையை போய் பார்ப்போம். ஓய் வேலை தானே பார்க்க போறேன். அந்த பக்கம் எங்க போற? அந்த பக்கம் தான் அவ போயிருக்கா, நீ இந்த பக்கம் போ. டேய் என் கேபின் அந்த பக்கம் தானே இருக்கு. பரவாயில்ல நீ சுத்தி போ. எது? பில்டிங்க சுத்தி அந்த சைடு ஸ்டெப்ஸ் ஏறி வரணுமே அது. டேய் அரை மணி நேரம் நான் வெண்ண இப்படி போனா 5 நிமிஷம் கூட இல்ல, அரை மணி நேரம் சுத்தி வருவானே அந்த கேனையாச்சும். போடா போய் வேற வேலை இருந்தா பாடுறா. இன்னைக்கு இதான் எனக்கு வேலை. மரியாதையா அந்த சைடு சுத்தி வா போ. இல்லனா ஓ அப்ப இல்லனான்னு பதில் வர வரும். நீ எங்க ஒரு அடி வெத்து வையி, காலை ரெண்டையும் உடைச்சிருவேன். எடுத்து வை. ஏன்டா ஏன் எதுக்கு போடா படுத்துற? சி தெளிவா ஒரு சைடு உயிரே போய் உயிர் வருது, ரெண்டுத்தையும் வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள. தெளிவா போயிட்டு சுத்திட்டு வரேன். என்னத்த பண்ணுறது? சீக்கிரம் வரணும், வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எங்க? உன் கேபின்ல தான். டே 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 அரைப்பைத்தியுமே அதுக்குதான் 2 பேரும் சேர்ந்தே போவோமே. என் ஹாஸ்பிட்டல் பேரு டேமேஜ் பண்ண நினைச்சல, அதுக்கு பனிஷ்மெண்ட். சுத்திக்கிட்டு வா போ. சத்தியமா சொல்றேன்டா, விளங்கவே மாட்டேன். தேங்க்யூ சோ மச். போங்க. நாசமா போனவன் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வரக்கூடாதா? எதே? அது உன் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பேன்னு சொன்னேன். எங்களுக்கு தெரியும், போங்க சுத்திக்கிட்டு வாங்க. பண்ணி தொலைகிறேன். எது? போயிட்டுண்டா.